நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு பல வருடங்கள் கூட ஆகிவிட்டது. ஆனால் எனக்கு இன்னமும் நிம்மதி என்பது இல்லை. என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை. பெண் என்றால் வீட்டு வேலை செய்து கொண்டு மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்காகவே வாழ வேண்டுமா என்று பல ஆயிரம் கேள்விகள் எனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இவர்களை புரிந்து கொண்டால் கோபமும் வருகிறது. ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கின்றார் என்று எரிச்சலாகவும் இருக்கின்றது. நான் வாழ வேண்டுமா, இல்லை இந்த பூமியை விட்டுச் செல்ல வேண்டுமா என்று பல நேரங்களில் எனக்குள்ளேயே கேள்வி எழுந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சில நேரத்தில் நான் ஏன் இறக்க வேண்டும் என்ற எண்ணமும் கூட வருகின்றது. இதுபோன்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களை துளைத்தெடுக்கின்றதா? இதிலிருந்து விடுபட நான் உங்கள் உளவியல் சகோதரி MSK பிரியா. திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு பல வருடங்கள் கூட ஆகிவிட்டது. ஆனால் நிம்மதி என்பதே அங்கு இல்லை. நான் என்னதான் செஞ்சாலும் மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவர்களுக்காக மட்டுமே நான் வாழ வேண்டியதாக இருக்குது. எனக்காக யாருமே என்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை. என்ன வேணும் சொல்லு, சொல்லு, வாங்கிட்டு வர்றேன், இப்படி தான் சொல்கிறாங்க. என்னோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அவங்க புரிஞ்சிக்க முயற்சியே செய்யறதில்ல. அப்போ இத்தனை ஆண்டு காலங்கள் நான் இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டது வேஸ்ட்டா? என் கணவரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. என் குழந்தைகளும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. என் மாமியார், நாத்தனார் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக மட்டுமே நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய கெரியர் என்ன ஆகிவிட்டது? நான் ஏன் எவ்வளவு சம்பாதித்து கொண்டிருந்தேன், இப்பொழுது ஏன் என்னால் முடியவில்லை? ஒரு சிறு சிறு விஷயங்களுக்கு கூட எல்லாத்தையும் எதிர்பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளிவிட்டது. நான் அன்றாட வேலைகளை செய்யறதுக்கும் கூட ஒரு சின்ன சின்ன வேலைகள், வீட்டில் சமைக்கிறதாகட்டும், குழந்தைகள் இடத்தில் கேட்கணும், மாமியார் வீட்டில் கேட்கணும், ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும், இத்தனை பேர்த்துக்கிட்ட கேட்டு ஒரு சமையல் செய்ய வேண்டியது இருக்குது. நானே ஒரு முடிவெடுத்து செய்ய முடியவில்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. அப்போ யாருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய எனக்கு, இவர்களுக்கு பிடித்ததை செய்வது எனக்கு பிடிக்க வேண்டும் என்று யாராவது நினைத்தார்களா? இல்லை. எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல உள்ளது, வரும்பொழுது இதை வாங்கி வர முடியுமா என்று கேட்டால் மறந்துவிட்டேன். ஞாபகப்படுத்தியிருக்கலாமல்ல. நான் இதெல்லாம் நான் நினைவில் வைத்துக்கொள்ள முடியுமா என்று பலாயிரம் கேள்விகள் கேட்டு ஏன் அதை கேட்டோம் என்ற நிலைக்கும் கூட என்னை தள்ளிவிட்டுகின்றது. அப்போ இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணுமா? எத்தனை ஆண்டு காலம் இவர்களுக்காக மட்டுமே வாழ்கின்றது. என் சுய சந்தோஷம், மகிழ்ச்சியை விட்டு இவர்களின் மகிழ்ச்சிக்காக வாழ்ந்து கொண்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. குடும்பத்தில் விட்டு கொடுக்கணும்னு சொல்லி என்னை வளர்த்துனாங்க. விட்டு தான் கொடுக்குறேன், எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன். ஆனால் நான் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா என்னால் முடியல. எனக்கு ஒரு தலை வலிக்குதுன்னா ஒரு காஃபி போட்டு கொடுக்க யாரும் இல்லை. ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்கணுன்னா கூட பயந்து பயந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஏதாவது சொல்லிடுவாங்களோ, கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு, எண்ணம், கோபம், எரிச்சலாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. எதுவுமே எனக்கு பிடிக்கலை. இந்த வாழ்க்கையே பிடிக்கலை. அம்மா வீட்டுக்கு போனால் அங்கும் ஓரிரு நாட்கள் தான், உடனே வர வேண்டும் என்று உத்தரவு. ஏனென்றால் இங்கு குழந்தைகளை பார்க்க வேண்டும், கணவனுக்கு சரியான நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும், மாமியார் மாமனார் வயதானவர்கள், அவர்களை கவனித்து கொள்ள வேண்டும். இப்படி பல கடமைகள், பொறுப்புகள் எனக்கு அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. அப்போ பொறுப்புகளை ஏற்று செய்ய செய்ய என்னால் மகிழ்ச்சிங்கிறது நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இப்போ என் மகிழ்ச்சியே சுத்தமாக இழந்துட்டேன். எனக்கு சிரிக்கிறதுங்கிறதே மறந்து போச்சு. ஒரு செயற்கையான சிரிப்பு தான் வருது. எல்லாரும் நிறைய பேர்த்த பார்க்குறோம். அக்கம் பக்கம் வீட்டில் நின்று பேசுகிறாங்க, குடும்பத்தோடு வெளியில் போகிறாங்க, வீக்கெண்டில் அவுட்டிங் போகிறாங்க, ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க. எனக்கு அந்த சின்ன சின்ன ஆசைகளும் கூட கிடையாது. ஏன்னா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்காக செய்கிறப்போ என் மனசும் உடம்பு டயர்டாயிட்டு அதுக்குள்ளே எனக்கு அடாப்ட் ஆக முடியாமல் ஏதோ வெளியில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு மட்டும் போயிட்டு வந்துட்டு திரும்பியும் எல்லா வேலைகளும் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ அந்த சின்ன சின்ன ஒரு மகிழ்ச்சிங்கூட இல்லைன்னா வாழ்க்கை வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு தோணுது. அப்போ இது எல்லாம் அவர்களுக்கு தெரியாதா, புரியாதா, புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இப்படி கேள்விகள் வருது. நான் யோசிக்கிறேன்ல, மாமியாருக்கு இது வேணும், மாமனாருக்கு இப்படி வேணும், குழந்தைகளுக்கு இது செய்யணும், ஸ்கூலுக்கு போனால் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும், ஹஸ்பண்டுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அவங்க யோசிக்க மாட்டார்களா அப்படின்னு எனக்குள்ளே கேள்வி துளைத்தெடுக்குது. அப்போ நான் இவர்களுக்காக வாழ்கிறேனா, எனக்காக வாழ்கிறேனா அப்படின்னா, அப்போ நான் உதவி செய்யணும்,
இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் எல்லாம் செய்ய தயாராக இருக்கேன். ஆனால் என்னை ஒரு வார்த்தை அன்பா அரவணைச்சு ஆறுதலோட பேச யாரும் இல்லைங்கிறது தான் உண்மையா இருக்கு. அப்போ இந்த மாரி வாழ்க்கையில வந்து ஒரு வெறுப்புணர்வ கொடுக்குது. எனக்கு வீடு, பங்களா, காரு, வசதி, வாய்ப்பு அனைத்தும் இருக்குது. கேட்ட உடனே வாங்கி குடுக்க இருக்கு. ஒரு சில நேரங்களில் பலமுறை கேட்டதுக்கப்புறம் கூட வரும். ஆனா, எல்லாம் கிடைக்குது. ஆனா, மன நிறைவு, மன மகிழ்ச்சிங்கிறது இல்ல. குறைஞ்சிருச்சு. நின்னு போச்சு. அப்போ அ குடு குடும்பத்தோட வெளியில போறது அப்படிங்கிறது கூட எல்லாம் சேர்ந்து போறப்ப, எல்லா வேலைகளும் செய்துவிட்டு, நான் அந்த நேரத்தில் டயர்ட் ஆயி அப்படி தூங்கிர்றேன். வெளியில போனா எதையும் ரசிக்க முடியல. கண்கூட பார்த்து ரசிக்க தெரியல, ரசிக்க முடியல. அந்த மாரி சூழலுக்கும் கூட தள்ளி விட்டுருது. அப்போ ஒரு பெண்ணுங்கிற முறையில நான் எப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு தெரியாம, நானும் பல பதிவுகள பார்க்குறேன். பல விளக்கங்களை கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸுகிட்ட பேசுறேன். அப்பவும் எனக்கு ஆறுதல் தான் கிடைக்குதே ஒழிய, என்னோட பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது கிடைக்கல. அப்போ ஒரு கட்டத்தில விரக்தி ஆகுது. ஏன் இந்த வாழ்க்கைன்னு ஆகுது. அப்போ மனசுக்குள்ள ஓடி, ஓடி, ஓடி படுத்தா தூக்கம் வர்றக்கு நேரம் எடுக்குது. ஒரு வேலை செய்றப்ப கவனம் இன்னொரு பக்கம் போயிருது. எங்கேயோ போயிருது. திருப்பி அந்த வேலையில பார்த்தோம்னா லேட் ஆகுது. "இன்னமுமா இத செஞ்சுட்டுருக்கிறேன்னு" சொல்லி அங்கேருந்து ஒரு பெரிய குரல் வரும். அப்போ இந்த மாரி நான் என்னையே இழந்துகிட்டு வர்றேன். என்னால மகிழ்ச்சி இழந்து, சந்தோஷத்த இழந்து, எங்கேயும் செயல்பட முடியாம ஒரு நடைப்பிணமா அந்த வீட்டுக்குள்ள செயற்கையா ரோபோ மாரி சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில ஒவ்வொரு வேலைகள் செய்யறப்பும் அக்கறையோட, கவனிப்போட ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சேன். அது எனக்கு ஆர்வமா இருந்தது. ஆசையா இருந்தது. எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய குடும்பமா? எனக்கு இவ்வளவு நட்புகள் இருக்கா? உறவுகள் இருக்கா? அப்படின்னு சொல்லி. ஆனா காலப்போக்குல இது எல்லாமே எனக்கு வெறுப்பாயிருச்சு. ஏன்னா, இவர்கள் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. நான் ஏன் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் தவிர்க்க ஆரம்பிச்சுட்டேன். நிராகரிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில செய்ய முடியாதுன்னு ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்போ குடும்பத்துக்குள்ள நான் தனிமை. ஆரம்பத்தில எல்லாரும் இருந்து தனிமை. இப்ப யாரும் பேசாம தனிமை. இந்த மாரி தினம் ஒரு சண்டை, தினம் ஒரு பிரச்சனை. குழந்தைகளை பராமரிப்பதில் பிரச்சனை, கணவனுக்கு அன்றாட வேலைகள் செய்வதில் பிரச்சனை, மாமனாருக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுப்பதில் பிரச்சனை. அனைத்திலும் வெறுப்பு வந்து எதையும் செய்யத் தவிர்த்துவிட்டு, நான் எனக்காக வாழ்கின்றேன், எதுவும் எனக்கு தேவையில்லை என்று அட்ஜஸ்ட் செய்ய முடியாமல் அவர்களை நான் ஒதுக்கி வைத்து விட்டேன். இந்த நிலைக்கு நான் என்னை தள்ளிவிட்டேன் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்போ மத்தவங்க நம்பிக்கைய நானு சிதறடிச்சுட்டனோ! என் மேல இருந்த நம்பிக்கையே நான் இல்லாம போயிடுச்சோ! இப்படிங்கிற குற்ற உணர்வு எனக்குள்ள அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. மாமியார், மாமனார் உடல்நிலை சரியில்லை. கணவனுக்கு சரியான நேரத்தில் உணவு, குழந்தைகளின் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து, ஒவ்வொன்றாக நினைத்து, நான் இவர்களுக்கு செய்வதை நான் வேண்டுமென்றே நிறுத்திவிட்டேனோ! யாராவதிடத்தில் கேட்பார்வை பேச்சைக் கேட்டு நான் என்னை தேவையில்லாததில் சிக்கிக் கொடுத்து விட்டேனோ! நான் ஏன் இப்படி மாறிவிட்டேன்? என்னாலே எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் செய்யணுமா? இவர்களை புரிந்து கொண்டு அனுசரிச்சு போகணுமா? இல்லை நோ சொல்லி எதிர்ப்புகளை காமித்து என் வாழ்க்கையை நான் சுதந்திரமா வாழணுமா? இப்படிங்கிற ஒரு முரண்பாடான வாழ்க்கை எனக்குள் வந்து நிம்மதியை மறுபடியும் குலைக்க செய்து தொடர் தலைவலி, தொடர் தூக்கமின்மை, எரிச்சல், கோபம், அழுகை, விரக்தி, ஏன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகிவிட்டது. அப்போ குற்ற உணர்வு எனக்குள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நான் செய்யணுமா? வேண்டாமா? இருக்கணுமா? வேண்டாமா? இவர்கள் என்னை புரிந்து கொள்வார்களா? மாட்டார்களா? அவர்கள் அப்படி இருந்தால் என்ன? நான் இப்படி செய்துவிட்டு என் கடமையை செய்துவிட்டு என் வாழ்க்கையை வாழலாமேன்னு தோணுது. இப்படி எனக்குள்ள போராட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறனால யாரிடத்திலும் பேச பிடிக்கவில்லை. யாரைப் பார்த்தாலும் கோபம் வருகின்றது. யாரிடமும் வேண்டாம் என்று தனிமையை விரும்புகின்றேன். நான் என கையடக்கத்தில் இருக்கும் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு அதில் நாட்களை, நேரத்தை நகர்த்திக் கொண்டிருக்கின்றேன். நான் என்ன செய்வது என்றே புரியாமல் பெற்றோர்களிடத்திலும் தவிர்க்கிறேன். குடும்ப நபர்களிடத்தையும் தவிர்க்கிறேன். அனைவரையும் தவிர்த்துவிட்டு எனக்குள் போராடிக் கொண்டிருக்கின்றேன்.
இதனால் என்ன ஆகுதுன்னா, யாராவதுகிட்ட பேசுறக்கு பயமா இருக்குது. யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு வருது. யாராவது முகத்த சத்தமா பேசுனாங்கன்னா பதட்டமாகுது. பேர் சொல்லி கூப்பிட்டா கைகள் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஒரு காலிங் பெல் அடிச்சா பதட்டமாகுது. ஒரு மயக்க நிலையிலேயே இருக்குது. அடிக்கடி மயக்கம் வந்துருது. சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. தலை வலித்துக் கொண்டே இருக்குது. தூக்கம் வருவதே இல்லை. ஏதோ ஒரு சிந்தனை எனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அது தெரிந்த சிந்தனை, நடந்தது, நடக்கப் போவது, நடந்து கொண்டிருப்பது, இப்படி கண்ண மூடுனா கூட ஒரு சினிமா ஓடுற மாரி ஓடிக்கிட்டே இருக்குது. இதுபோன்று உடல் சார்ந்து, மனம் சார்ந்து பல பாதிப்புகளை உண்டாக்கிட்டே இருக்கும். இந்த மனம், எண்ணம், சிந்தனை அதிகமாகறப்ப தான் உங்களுக்கு ஒரு கை, கால் நடுக்கம், பதட்டம் எல்லாம் வர்றப்போ தெரிந்த செயலுங்கூட உங்கனால செய்ய முடியாது. கவனிக்கும் திறன் குறைஞ்சு போயிரும். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கும். எதையும் ஏத்துக்க முடியாது. அழுகை வரும், ஆத்திரம் வரும், கோபம் வரும். ஏன் பல நேரங்கள்ல பொருட்களையும் கூட தூக்கி உடைத்துருவோம். இது நீங்க வேணும்னு செய்யறதில்ல. உங்களுக்குள்ள ஏற்பட்ட பதிவு உங்களை இந்த மாரி டிஸ்டர்ப் பண்ணுது. இதனால நீங்க அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம கழுத்து வலி, தலைவலி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடல் சோர்வு இப்படின்னு சொல்லி மருந்துகள் எடுப்பீங்க. அந்த மருந்துகளுக்கும் அது குணமாகாது. அப்ப மருந்துகள் சாப்பிட்டும் உங்களுக்கு குணமாகலைன்னா, அதற்கான உளவியல் நிபுணரை அணுகி வழிகாட்டுதல் சிகிச்சைகளை எடுக்கும் பொழுது தான் நீங்க அதிலிருந்து வெளியில வர முடியும். இந்த வாழ்க்கையை மறுசீரமைத்து எப்படி குடும்ப நபர்களை ஒத்துழைப்பு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதற்கான பெண்கள் நல உளவியலில் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும், வளர்ச்சியடைவதற்கும், மேன்மையடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.